வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்க போகும் இடம் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள இயற்கை அருமையைக் கொண்டு பரவலாக பிரபலமான பெரிய கொடிவேரி அருவி. இது ஒரு குடும்ப சுற்றுலா இடமாகவும் குழந்தைகளுடன் செல்ல ஏற்ற இடமாகவும் திகழ்கிறது. பெரிய கொடிவேரி அருவி பவானி நகரத்திற்கு அருகில் சத்தியமங்கலம் சாலையில் உள்ளது. இது பவானி ஆற்றின் ஓரத்தில் அமைந்துள்ள ஒரு அருவி மற்றும் அணை அமைப்பாகும். இங்கு இயற்கையின் சுகாதாரமான சூழல், பசுமை மரங்கள், நீர் ஓட்டங்கள் அனைத்தும் சேர்ந்து ஒரு அழகான சூழலை ஏற்படுத்துகிறது. சுற்றுலா நேரம் காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை திறந்திருக்கும். நுழைவு கட்டணம் வயோதிகர்கள் 10 ரூபாய், குழந்தைகள் 5 ரூபாய், கார் பார்க்கிங் 20 ரூபாய் வரை, மோட்டார் சைக்கிள் 10 ரூபாய். பார்க்கிங் வசதி நன்கு பராமரிக்கப்பட்ட பிரத்யேக பார்க்கிங் வசதி உண்டு. போட்டிங் பவானி ஆற்றில் சுறுசுறுப்பான போட் சவாரி செய்யலாம். டிக்கெட் விலை 30 ரூபாய் முதல் 50 ரூபாய் வரை. மீன் உணவு மற்றும் வகைகள் இங்கு உள்ள சிறிய கடைகளில் பவானி ஆற்றில் உள்ள பங்காசியஸ், ரோஹு, கட்லா போன்ற மீன்களை சுடப்பட்டவையாக உணவு வடிவில் வாங்கி சாப்பிடலாம். ஃபிஷ் ஃப்ரை, ஃபிஷ் கறி போன்றவை மிகவும் பிரபலமானவை. அணை அமைப்பு இது ஒரு சிறிய நீர்த்தேக்கம் கொண்ட அணை ஆகும். 1970களில் கட்டப்பட்ட இந்த அணை பவானி ஆற்றை கட்டுப்படுத்தும் நோக்கத்துடன் உருவாக்கப்பட்டது. அணையின் மீது நடக்க அனுமதி உண்டு, மேலும் நீரின் அழகை அருகில் காணலாம். சுற்றுச்சூழல் வசதிகள்: பார்க், குழந்தைகளுக்கான விளையாட்டு பூங்கா, நடைபாதைகள், உட்காரும் இடங்கள் மற்றும் சிறிய கடைகள் ஆகியவை உள்ளன. பெரிய கொடிவேரி அருவி ஈரோடு மாவட்டத்தின் பவானி நகரத்திற்கு சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. ஈரோடு மேட்டர் சாலை வழியாக செல்லலாம். அருகில் பஸ், கார்கள் மற்றும் ஆட்டோக்கள் இயக்கப்படுகின்றன. அவுட்ரோ: இந்த இயற்கை வளமான இடத்தை ஒரு முறையாவது குடும்பத்துடன் அனுபவிக்கச் செல்லுங்கள். உங்கள் பயணம் மறக்க முடியாததாக மாறும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க, சந்தா பண்ண மறக்காதீங்க. நம்ம எந்த டூரிஸ்ட் பிளேஸ் போனாலும் இடத்த சுத்தமாக வச்சுக்க மாட்டோம். நீங்கள் என்னதான் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் போயிருந்தாலும் அந்த டூரிஸ்ட் பிளேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி வச்சுருக்கணும் பொறுத்து தான் இருக்குது. இந்த ஏரியா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் கொண்டு வந்து சாப்பிட்ற ஃபுட் ஐட்டம்ஸாக இருந்தாலும் சரி, வாட்டர் பாட்டில், ஐஸ்கிரீம் தின்னுட்டு அப்படியே அங்கே போகிற கவராக இருந்தாலும் சரி, எல்லாம் அப்படி அப்படியே மூளைக்கு போட்டுட்டு வந்துடுறீங்க. இந்த இடத்துல நீங்கள் தான் போய் யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் தான் குளிக்கிறீங்க, நீங்கள் தான் எல்லாமே பண்ணுறீங்க. மீன் சாப்பிட்டாலும் மீன் மொழியும் போட்டுறீங்க, நடக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, மீன் முள் குத்தும், இதனால ஒரு ப்ராப்ளம் வரும். அதை எதுவுமே யோசிக்க மாட்டீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.